ஃபேமிலிஸ் நம்மளோட தாத்தா 30 வருஷமா ஆர்மில இருக்காரு ஃபேமிலிஸ். நம்ம தாத்தா ஆர்மில இருக்கும்போது அவரோட லைஃப்லாம் என்ன பண்ணாருன்னு நம்ம ஃபேமிலிஸுக்கு சொல்லுவார் ஃபேமிலிஸ். தாத்தா உங்களோட ஆர்மி லைஃப் சொல்லுங்க தாத்தா. என்னோட பேர் சண்முக சுந்தரம். என்னோட சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் தேன்பத்தை கிராமம். நான் சிறு வயதிலே ஆர்மியில் மிகவும் ஆசையாக இருந்தேன். விருப்பப்பட்டபடி எனக்கு கிடைத்தது. 1980 இந்திய இராணுவத்தில் கோராக் சிக்னலில் என்ரோல்மெண்ட் ஆனேன். முதலில் ஜபல்பூர் என்ற ஊரில் ட்ரைனிங் எடுத்தேன். அதன் பிறகு எனக்கு OTTR டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர் என்ற இடத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அங்கு 1 வருஷம் டெக்னிக்கல் ட்ரைனிங் எடுத்தேன். அது முடிந்ததுக்கப்புறமாக எனக்கு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்து விட்டார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் 3 வருடங்களாக இடமாற்றம் செய்து ஆர்மியில் 30 வருஷங்கள் சர்வீஸ் செய்தேன். நான் முதலில் சேரும்பொழுது சிப்பாயாக சேர்ந்தேன். கடைசியில் ரிட்டையர்ட் ஆகி வரும்போது ஆர்மியில் ஆர்டினரி கேப்டனாக சுபேதார் ஆர்டினரி கேப்டனாக ரிட்டையர்ட் ஆகி வந்தேன். தற்பொழுது ஊரில் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மக்களுக்கு வருங்கால சங்கதியினருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இது போன்ற முயற்சி எடுத்து நாட்டுக்கு வீட்டுக்கும் சேவை செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வருங்கால வாலிபர்களே, உங்களுக்கு எதிர்காலம் பிரைட்டாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியன் ஆர்மியில் சேரவும். சேர்ந்தால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான படிப்புகளும் கொடுக்கிறார்கள். அதன் பிறகு அது ப்ரமோஷனும் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் சேரும்போது காலங்களில் அவ்வளவு பணம் வரும் சம்பளமும் கிடையாது. ஆனால் தற்பொழுது நல்ல சம்பளம் இருக்கிறது, நல்ல எதிர்காலம் இருக்கிறது. குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் ஆர்மியில் ஜாயின் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்கள்.